ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மூக்க அழகிரி ஏற்கனவே 6 மாசத்துக்கு அப்புறம் நான் கட்சி தொடங்குவேன், தீவிர அரசியலில் ஈடுபடுவேன் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. இந்நிலையில கருணாநிதியோட இறப்பு ஏற்பட்டிருந்துச்சு. அதனைத் தொடர்ந்து மூக ஸ்டாலினும் மூக்க அழகிரியும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இனிமே திமுகவானது பிளவுபடாது, மூக்க அழகிரி மறுபடியும் திமுக கட்சியில வந்துருவாங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல பதவி கிடைக்கும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனா மறுபடியும் ஸ்டாலினுக்கும் மூக்க அழகிரிக்கும் இடையே பிரச்சனைகள் உருவாயிடுச்சு. இந்நிலையில அழகிரியை இன்னும் திமுக கட்சியில சேர்க்கறத பத்தி கூட இன்னும் முடிவெடுக்கல. இது குறித்து அழகிரி ஆங்கில டிவிக்கு பேட்டி கொடுத்திருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்டாலினுக்கு என்ன திமுக கட்சியில சேர்க்கறதுல விருப்பம் கிடையாது, ஸ்டாலினுக்கு பயம்தான் இருக்கு. என்ன திமுக கட்சியில சேர்த்தா ஸ்டாலினை விட புகழும் செல்வாக்கும் எனக்கு வந்துருமோ அப்படின்னு தான் ஸ்டாலின் பயப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம திமுகவை சேர்ந்த கட்சி தொண்டர்கள் நிறைய பேர் என் பக்கம் தான் இருக்காங்க. நான் கட்சியில சேர்ந்தேன்னா ஸ்டாலினை விட ஒரு வலிமையான தலைவரா நான் வந்துருவேனோ அப்படின்னு தான் ஸ்டாலின் பயப்படுறாங்க. அதனாலதான் எனக்கு திமுக கட்சியில சேர்க்கல அப்படின்னு அழகிரி தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம திமுக கட்சியில இருக்க நிர்வாகிகள் நிறைய பேர் ரஜினி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஏற்கனவே திமுக கட்சியானது நிறைய தேர்தல்கள்ல தோல்வியை சந்திச்சிட்டு இருக்காங்க. வரப்போற லோக்சபா தேர்தல்ல திமுக தோல்வி அடைஞ்சிச்சுன்னா கட்சி பிளவுபட்டுடும் அப்படின்னு அழகிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸ்டாலின் கூட இருக்க முக்கியமான நிர்வாகிகள் அவங்கள தவறான பாதைகளை கொண்டுட்டு போறாங்க அப்படின்னு மூக்க அழகிரி தெரிவிச்சிருக்காங்க. இந்நிலையில ஸ்டாலின் தலைமையில செயற்குழு கூட்டமானது நடந்துட்டு இருக்கு. இதுல அழகிரி கட்சியில சேர்த்துக்கலாமா வேணாமா, என்ன பதவி கொடுக்கலாம் அப்படின்னு ஆலோசிக்க போறதா எதிர்பார்க்கப்படுது. இந்நிலையில ஸ்டாலின் அழகிரியை பத்தி என்ன முடிவெடுத்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.